சென்னையிலுமே இப்ப நமக்கு கிளவுடியா இருக்கு. அப்பப்போ மழை பெஞ்சுட்டு இருக்கு. இன்று இரவுல இருந்து நமக்கு இது மழை அதிகரிக்கும். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இந்த காற்றழுத்த தற்போது கொஞ்சம் கீழே இருக்கு. இது நம்ம வெஸ்ட் நார்த் வெஸ்ட் அடுத்த 24 மணி நேரம் நகரும் போது நமக்கு படிப்படியாக நம்ம மழை அதிகரிக்கிறது பார்க்கலாம். அப்போ நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் நமக்கு கனமழைக்கான சான்ஸ் இருக்கு. வரும் நாட்களில் நமக்கு இந்த பருவமழை இந்த கிழக்கு திசை காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த காற்று மாறிடுச்சு. காற்றுடைய டைரக்ஷன் நமக்கு மாறினதுனால நமக்கு இனிமே நமக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ நவம்பர் தான் நமக்கு ஒரு பிரைமான பீரியட். வடகிழக்கு பருவமழையோட ஒரு பிரைம் மந்த் அப்படின்றது நவம்பர் தான். ஸோ நவம்பர் நமக்கு இப்போ 16க்கு அப்புறம் நமக்கு மீண்டும் மீண்டும் பேக் டு பேக் நமக்கு காற்றழுத்த பகுதி இது பின் ஒன்று வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. டிசம்பர் முதல் வாரம் இருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு அஜித்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், இப்போது சென்னை, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு நாகப்பட்டினம், இந்த வட கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து சென்னையில் முழுவதும் மழை பெஞ்சிட்ருக்கு. டெல்டா பகுதிகளிலையும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னும் இந்த மழை எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? இப்போ வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கிற அறிவிப்பு என்ன? புயல் இப்போ எங்க இருக்கு? அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு? தற்போது பாத்தீங்கன்னா நமக்கு தென்மேற்கு வங்கக்கடல்ல இலங்கையை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ரெயின்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. நேற்று டெல்டால 8 to 10 சென்டிமீட்டர் நமக்கு ரெயின்ஸ் வந்துருக்கு. சென்னையிலுமே இப்ப நமக்கு கிளவுடியா இருக்கு. அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்று இரவுல இருந்து நமக்கு இது மழை அதிகரிக்கும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம தமிழக கடற்கரை ஒட்டி வரும்போது அடுத்த 24 மணி நேரத்துக்கு நமக்கு கடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களையும் நமக்கு மழை அதிகரிக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இல்ல, ஆரஞ்சு அலர்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஹெவி ரெயின்ஸ்க்கான சான்சஸ் அனைத்து கடலோர மாவட்டங்களுமே நமக்கு வாய்ப்பு. எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல 5 to 7 சென்டிமீட்டர் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. 10 சென்டிமீட்டருக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேற்று டெல்டால பெஞ்சது. இனி வரும் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் மேல இருக்கலாம். புதுச்சேரிக்கோ இல்ல சென்னைக்கு நடுவில் எங்கேயாச்சும் நமக்கு ஒரு 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஒரு 10 12 சென்டிமீட்டர் ஹெவி ரெயின்ஸ் ஒரு இடங்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை, செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், இந்த ஜோன்ல இருக்கிற பெரிய அளவுக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த குறிப்பா சென்னை இதில் எந்த அளவுக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த காற்றழுத்த தாழ்வு தற்போது கொஞ்சம் கீழே இருக்கு. இது நம்ம வெஸ்ட் நார்த் வெஸ்ட் அடுத்த 24 மணி நேரம் நகரும் போது நமக்கு படிப்படியாக நம்ம மழை அதிகரிக்கிறது பார்க்கலாம். அப்போ நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் நமக்கு கனமழைக்கான சான்ஸ் இருக்கு. விட்டு விட்டு தான் இருக்கும். இப்போ மழை விட்டு விட்டு இருக்கு. இதில் நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள்லையும் நேற்றுல இருந்தே மழை பெஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பள்ளி கல்லூரிக்கெல்லாம் விடுமுறை விட்டதை பார்க்குறோம். இந்த மழை இன்னும் 2-3 நாளைக்கு இப்படியே தான் இருக்குமா? இன்னும் அந்த பகுதிகளில் இன்னும் கூடுதல் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த பகுதியில நமக்கு கூடுதல் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது பக்கத்துல தான் நமக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறதுனால நாகை இதுல இருந்து புதுச்சேரி வரைக்கும் நமக்கு அந்த காற்றுடைய குவிதல் இப்ப அந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால நமக்கு அந்த இடத்துல நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்ப கரண்ட்லி இருக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலா மாறாது. இதுக்கு பின்னாடி ஒண்ணு வருது. இதுக்கு பின்னாடி இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருது. ஸோ அதுதான் நம்ம புயலா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப 2-3 சுழற்சிகள் இருக்கு நமக்கு வங்கக்கடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதுல ஒண்ணுதான் நமக்கு இப்போ லேண்ட் கிட்ட இருந்து நமக்கு ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கு. மிச்சம் இருக்கிறது இது மூவாய் நெக்ஸ்ட் வரும்போது நமக்கு அது புயலாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாத இறுதியில ஒரு புயலுக்கான வாய்ப்பு நமக்கு. அந்த புயல் நமக்கு ஏதாவது மிக கனமழை எச்சரிக்கை அந்த மாதிரி ஏதாவது? ஏன்னா அதனுடைய இப்போ இந்த மாதங்களில் பெய்கிற மழை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மழைகளை கொடுக்குது. 15 நாளைக்கு முன்னாடி அப்படிதான் மழை பெஞ்சது. அடுத்த புயல், அதுக்கு அடுத்தது புயல், எல்லாரும் மிக கனமழைக்கான வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு இன்னும் ரெயின்ஸ் வரல அப்படின்ற சில பார்வைகளை சொல்றாங்க. அது எப்படி எடுத்துக்கிறது? அக்டோபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பருவமழை சீக்கிரமா ஆரம்பிச்சிச்சு. 16ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அக்டோபர்ல நம்ம ஒரு புயல் பார்த்தோம். மோந்தா புயல் பார்த்தோம். அதுவுமே நமக்கு தமிழகத்துக்கு மழை கொடுத்தது. அடுத்து வர புயல் தமிழகத்தை ஒட்டி நகரும் பட்சத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்பு தற்பொழுது நமக்கு அது மாதிரி தென்படுது. இதுல சில மாற்றங்கள் இருக்கலாம். பட் ஆனா மழைக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு.
பருவமழை காலகட்டங்களில் இப்போது வானிலை ஆய்வு மையம் ஒரு ஆரஞ்சு அலர்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கே மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பெரிய அளவுக்கு மழை இல்லை. காற்றழுத்தம் நகர இடம் இதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்பீடும் கம்மியாக இருக்குது, அதனால் மழை கம்மியாக இருக்குன்னு இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இப்படி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ ரெயின் கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் எப்படி மாறுது, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை இயற்கை அப்படி தான் அது இருக்கும், அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல பொதுவா வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். இப்போது பாத்தீங்கன்னா நமக்கு வங்கக்கடல 2-3 சுழற்சிகள் இருக்கு. ஸோ இதனால வந்து இந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்கிறது வந்து சகஜமான விஷயம் தான். அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1-2 இடத்துல நமக்கு ஹெவி ரெயின்ஸும் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த புயல் அதாவது இந்த காற்றழுத்த நகர் வந்து ஸ்லோவா இருக்கு. லாஸ்ட் 24 hours ஒரே இடத்துல இருக்கு. ஸோ அது மேலும் நகர ஆரம்பிக்கும் போது நமக்கு மழை இருக்கும். ஸோ நகர்வு வந்து நம்ம சொல்றதுல கொஞ்சம் ஒரு இது இருக்கு. அந்த ஒரு 24 hours லேக் மாதிரி சில டைம்ஸ் இருக்கும். நம்ம சொன்னது வந்து ரியல் டைம் நடக்கிறதுக்கு 24 hours ஆகலாம். அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த மலையை ஒட்டி ஒரு மாதிரி சென்னை, காஞ்சிபுரம் இந்த பகுதிகளெல்லாம் பனி மூட்டங்கள் அதிகமாக இருக்குது. நேற்று முழுவதும் மழை பெருசாக இல்லைனா கூட ஒரு கடும் ஒரு மாதிரி பனிமூட்டம் இருந்தது. இன்னைக்கு காலையிலையும் அதே நிலைமை தான் நீடிக்குது. ஒரு 4 மணியே ஒரு 6-7 மணி மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? இந்த மலையை ஒட்டி தான் அப்படி தானே காரணம், இல்லை இந்த மாதங்கள் அப்படிங்கிறதுனால அது அப்படி இருக்கா? பருவமழை தொடங்கி நமக்கு இப்போ ஒரு பிரேக் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளா நமக்கு வந்து பெருசா பருவமழை இல்லாம இருந்து, ஸோ அது வடகிழக்கு காற்று வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கிழக்கு திசை காற்று வராம வடகிழக்கு திசையில இருந்து அந்த காற்று வரும்போது நமக்கு அந்த மார்னிங் டைம்ல நமக்கு அந்த ஏர்லி மார்னிங் ஃபாக் மாதிரி இருக்கும். ஸோ வரும் நாட்கள்ல நமக்கு இந்த பருவமழை இந்த கிழக்கு திசை காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த காற்று வந்து மாறிடுச்சு. காற்றுடைய டைரக்ஷன் நமக்கு மாறினதுனால நமக்கு இனிமே வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. பனி பெய்யற மாதிரி வந்து ஏர்லி மார்னிங்ல இருந்திருக்கும். அது வந்து இந்த வறண்ட காற்று இருக்கிறதுனால அந்த மாதிரி இருந்தது. அது மூவ் ஆனதுனால இனிமே நமக்கு அந்த மாதிரி இருக்காது. இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டுன இந்த பகுதிகளில் ஏதாவது மழை கொடுக்க வாய்ப்பு, ஹில் ஸ்டேஷன்லாம் இப்போ அந்த அந்த பகுதிகளில் ஏதாவது பெரிய மழை ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? இப்போ தற்போது இருக்கிற காற்று சுழற்சி பாத்தீங்கன்னா நமக்கு மேற்கு திசையில மூவ் ஆகுது. மேற்கு திசையில மூவ் ஆகி நமக்கு வந்து இது அரபிக்கடலுக்கு வந்து குமரிக்கடல் கிட்ட வந்து அரபிக்கடலுக்கு போற மாதிரியான வாய்ப்புகள் வந்து தெரியுது. ஸோ இது மூவ் ஆகும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி பகுதியில நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி பகுதியில கிழக்கு சைடு ஈஸ்ட் சைடு என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அந்த சைடுல நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஊட்டி நீலகிரி எடுத்தீங்கன்னா உதகமண்டலம், மேட்டுப்பாளையம், இந்த மாதிரி ஈஸ்ட்ல இருக்கிற சைடு வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலோட கிழக்கு பகுதிகள் இருக்கிற இடங்கள்ல நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை கிட்ட வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அரபிக்கடலை கடந்து போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை இது சென்னைக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல பொதுவே வந்து இந்த காற்று தாழ்வு பகுதின்றது வந்து ஒரு புயல் மாதிரி கிடையாது. புயல் வந்து அது எந்த இடத்துல நகருதோ, அது எந்த இடத்துல கரையை கிடக்குதோ அந்த இடத்துல நமக்கு அதிக மழை இருக்கும். ஸோ இந்த காற்று தாழ்வு மாதிரி இது வந்து வீக் சிஸ்டம்ஸ். இந்த வீக் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு பரந்த அளவு ஒரு வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு நல்ல மழையை கொடுக்கக்கூடிய சிஸ்டம்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம 1-2 இடம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல மழையை கொடுக்கக்கூடிய இது சென்னைக்குமே வந்து இந்த காற்று சுழற்சி நம்மள்ட்ட அது குமரி கடல் தாண்டி போறதுக்கு முன்னாடியே நமக்கு நல்ல ரெயின்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த இந்த இது வந்து 5-7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு பெரிய ஃப்ளட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இந்த சீசனில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இந்த சீசன்ல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இப்பெல்லாம் பருவமழையுடைய ஒரு பீக் வந்து நம்ம இப்பதான் பார்த்துருக்கோம். அக்டோபர் இதுல ஸ்டார்ட் ஆச்சு, அதுல ஒரு பிரேக் வந்தது. இப்போ நவம்பர் தான் நமக்கு ஒரு பிரைமான பீரியட். வடகிழக்கு பருவமழையோட ஒரு பிரைம் மந்த் அப்படின்றது நவம்பர் தான். ஸோ நவம்பர் நமக்கு இப்போ 16க்கு அப்புறம் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் பேக் டு பேக் நமக்கு வந்து காற்றழுத்த பகுதி இதுக்கு பின் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து கனமழைக்கான ஒரு பிரேக் இல்லாத மழை மாதிரி வந்து நமக்கு இப்ப தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு இந்த மந்தோட எண்டில் ஒரு புயல் வர இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த புயல் நீங்கள் சிவியராக இருக்கு அது உருவானதுக்கு அப்புறம் தான் தெரியுமா, இல்லை முன்கூட்டியே அந்த புயல் இந்த மாதிரி உருவாக வாய்ப்பு இருக்குது, கடந்த முன்னாடி மழை ஹெவி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம எதாவது கணிக்க முடியுமா சார்? தற்பொழுது என்ன சூழல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது புயலாக மாறி தமிழக கடற்கரையை ஒட்டி வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஒரு ஸ்ட்ராங் சைக்ளோன் கிடையாது, வீக்கான ஒரு சைக்ளோன். நம்ம மோண்டா புயல் பார்த்தோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு சைக்ளோனிக் ஸ்டார்ம் அந்த ஒரு கேட்டகரியில இருக்கிற மாதிரியான சான்சஸ் இருக்கு. இது வலுப்பெறும் பட்சத்தில் நம்மளோட தள்ளி போக சான்ஸ் இருக்கு. பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ குறைவா தான் தெரியுது. ஸோ அது இன்னும் நம்ம கொஞ்ச நாள் போகும்போது நம்ம அந்த கிளாரிட்டி வரும். தள்ளி போறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருக்கு. நமக்கு நல்ல மழையை கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு இப்ப நிறைய தெரியும்.
இப்போ இந்த சீசனில் முன்கூட்டியே பருவமழை தொடங்கிட்டதுனால இந்த நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் கடந்த ஆண்டை விட ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மழை பொழிவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கா சார்? இதோட பருவமழை தொடங்குறதும் முடியறதுக்கும் ரெயின்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஆனா நமக்கு வந்து இப்போ ஒரு பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு பீரியட் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். நவம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து எதுவுமே இல்லை, 15 நாள் வரைக்கும். பட் இந்த 16 to 30 வரைக்கும் நமக்கு பேக் டு பேக் சிஸ்டம்ஸ் வரதுனால அது வந்து இந்த மந்த்லி கோட்டா வந்து கவர் பண்ற அளவுக்கு நமக்கான ரெயின்ஸ் வந்து இந்த 15 நாள்ல வரதுக்கான வாய்ப்பு நிறைய. தமிழகத்தோட உள் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை பொழிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? கடலோர மாவட்டங்கள் இல்லாமல் உள் மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள்ல இந்த காற்று சுழற்சி வந்து நமக்கு குமரிக்கடல் தாண்டி நமக்கு அரபிக்கடல் போகும்போது நமக்கு உள் மாவட்டங்கள்ல மழை இருக்கும். ஸோ பொதுவாகவே நமக்கு மழை ஸ்டார்ட் ஆயிருக்கும். கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு ரெயின்ஸ். இது வந்து நம்மளை விட்டு அந்த குமரிக்கடல் தாண்டி போகும்போது உள் மாவட்டத்திலும் அந்த நம்ம காற்று குவிதல் வந்து அந்த விழ ஆரம்பிச்சிடும். உள் மாவட்டங்களுக்கும் நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கு, நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைவா இப்போ தொடங்கி இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்னும் வந்து எவ்வளவு மழை கொடுத்து இன்னும் எத்தனை நாளைக்கு இது நீடிக்கும், எவ்வளவு மழை கொடுக்க வரைக்கும் வாய்ப்பு இருக்கும், மக்கள் எந்த அளவுக்கு இதுக்கு தயாராகணும் சார்? ஸோ கரண்ட்லி இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 நாட்களுக்கு நமக்கு வந்து மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நவம்பர் ஒரு 21 வரைக்கும் 19 to 20 வரைக்கும் இதுல இருந்து நமக்கு மழை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து நமக்கு மழை குறைவாக இருக்கும். அதற்கு பிறகு நமக்கு அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளை தமிழகத்தை ஒட்டி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து அதோட ரெயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல இருந்து ஒரு ரெயின்ஸ் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஸ்லோ டவுன் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சிஸ்டமோட ரெயின்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு. நன்றி சார், இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.